compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டதுனால தான் அவர் அரசியலுக்கு வரல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே இதுக்கு என்ன சார் காரணம்? மிரட்டக்கூடிய ஆள் அவர். உண்மை அதுதான். அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அது போதும். என்ன அப்படி அப்பேற்பட்ட தமிழ்நாடு ஆட்சியவே மாத்துறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். 75 வயசு இருந்தாலும் அவர் தான் நம்பர் 1. திருப்பி விஜய் நடிக வந்தாலும் ரஜினி தான் நம்பர் 1. அதுல மாற்று கருத்தே கிடையாது. டிஎம்கே மிரட்டுறாங்க, இல்ல ஏடிஎம்கே மிரட்டுறாங்க, பிஜேபியிலேருந்து ப்ரெஷர். இது வரைக்கும் எந்த இடத்துலையும் மீடியாவை சந்திச்சு பேசல. அரசியல் வரலன்னு சொல்லிட்டு போன ரஜினிகாந்த் இன்னைக்கு மீடியா பார்த்தாலும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு நோ கமெண்ட்ஸ், மற்றபடி எதை பத்தி வேணா கேளுங்க, நான் சொல்றேன், பதில் சொல்றேன் அப்படின்றாங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. 96ல் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸை தவிர நீங்க உங்களுக்கு ஓட்டு போடு போடாத எதுவுமே கிடையாது. ரசிகனா என் கூட குடும்பத்தை பாரு, அவங்களோட தனிப்பட்ட கருத்துன்றதுல என்னைக்குமே அதை ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு. நான் சொன்ன மாதிரி டே 1லேருந்து தலைவர், சூப்பர் ஸ்டார், எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் இப்படிலாம் சொல்லி ஆல்மோஸ்ட் 17 படத்துல ரஜினிகாந்த் சார் பேரை யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 60-65 படத்துல எல்லாத்துலயுமே. இங்க அரசியல் மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்தோட தம்பினா அப்படின்னு மாறி ஃபேமிலியை கரெக்டாக இன்னைக்கு பார்க்கறது இல்லை. அப்பா அம்மா அன்னிலேருந்தே இருக்கிறது பல நெகட்டிவ் இதுதான். ஸோ குடும்பத்தையும் பார்க்க முடியல, என் ரோல் மாடலையும் பார்க்க முடியல, என் குருவையும் நான் இது பண்ணல. எந்த ஆஸ்பெக்ட்லையுமே ஜெயிக்காதவங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு மக்கள், ஒரு 7-8 கோடி மக்கள் இருக்கிறத நான் ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவாளர் தீபக் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். சமீபத்தில் தாவேக்கா கூட்டத்தில் ஆதவர்ஜுன் அவர்கள் ரஜினி அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. இது ரஜினி ஆதரவாளரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இது ஒரு சாமானியனா பார்க்கும்போதே இது ஒரு தவறான கருத்தை தான் பார்க்குறோம். ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றவர் ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷமா அந்த அரசியல் சூழ்நிலையில் இருந்தாலும் அரசியல் வரலன்னு சொல்லி பின்வாங்கினதுக்கு அப்புறம் அவர் பேரை உபயோகிச்சு அவர்கிட்டேருந்து ஒரு வெயிட்டேஜ் எடுக்கணும்னு நினச்சி பேசின ஒரு சம்பவமாக தான் பார்க்குறோம். அந்த தலைவரோட ரசிகன், ஒரு ஆதரவாளராக பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு கண்டனமாக தான் தெரிவிக்கணும். ஏன்னா இன்னும் 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ அவங்களோட ஒரு கோட்பாடு என்ன, அவங்களோட ஒரு நிலைப்பாடு என்ன, அவங்களோட என்ன மேனிஃபெஸ்டோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, எதுவுமே மக்கள்கிட்ட எதுவும் சொல்லாமல் மற்றவங்களை பகைச்சிட்டு மற்றவங்கள ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பேசியே நடத்திட்டு இருக்காங்க அவங்க ரசிகர்கள். இவர் ஒரு பதவியில் இருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல தலைவரை இழுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்ததுக்கான ஒரு என்ன ஸ்டெப்புன்னே எங்களுக்கு புரியல. ஏன்னா எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும். சரி, தலைவர் வரல, வேற யாராவது புதுசாக வருவாங்க அப்படின்னும் போது எல்லாருமே வியந்து பார்த்தோம். ஓகே, நடிகர் வராரா, விஜய் வராரா, அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமா, சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக நாங்களாமே ஒரு காமன் பர்சனாக ஒரு பாசிட்டிவாக உள்ளே வரணும்னு நினச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏண்டா வந்தா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ திருப்பி படத்துக்கே நடிக்க போயிடுங்கடா அப்படின்ற அளவுக்கு ஒரு இதுக்கு வந்துட்டோம். அது ரொம்ப தப்பு. ஏன்னா இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையானே தெரியல. ஏன்னா ஆதவர்ஜுனாலும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எதிரிங்க பண்ணுறதோட அதிகமான ஒரு பேக் ஃபயரிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாத ஒரு கருத்து. திரு சூப்பர் ஸ்டாரோட பேர் அங்கே யூஸ் பண்ணுன்றதுக்கான அவசியம் எந்த விதத்துலையுமே கிடையாது. சொன்னதை ஜஸ்டிஃபை வேற பண்ணுறேன், நான் இது மாதிரி சொல்லலை, அப்படி சொல்லலை அப்படின்ட்டு. அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மூஞ்சி சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அது பட்டது எல்லாருக்குமே. அதில் சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டதுனால தான் அவர் அரசியலுக்கு வரல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே இதுக்கு என்ன சார் காரணம்? அப்படி மிரட்டினா அவரால் வர முடியும்? மிரட்டக்கூடிய ஆள் அவர். ரொம்ப சூப்பரான கேள்வி இது. ஸோ மிரட்டுறது அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பின்னாடி திருப்பி பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே விடை தெரியும். ஸோ 96 எலெக்ஷன் என்ன ஏதுன்றது திருப்பி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வாட்டி எல்லாருமே பேசியிருப்பாங்க. உண்மை அதுதான். அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அது போதும். என்ன அப்படி அப்பேற்பட்ட தமிழ்நாடு ஆட்சியவே மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ அந்த இடத்துல ஆரம்பித்த ஒரு தைரியம். 2002 காவேரி இஷ்யூவாக இருக்கட்டும், அப்பேற்பட்ட நம்ம தமிழ்நாடோட நடிகர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து நெய்வேலியில் போய் போராடலான்னு முடிவு எடுக்கும் போது, இல்லை நான் தனியாக நிற்கிறேன், இந்த இடத்துல அது தீர்வு ஆகாது, தண்ணி பிரச்சனைக்கு நம்ம எதிர்க்கிறது இது தப்பு அப்படின்னு சொல்லி தனியால அவ்வளோ பெரிய இது. அதுக்கப்புறம் நடிக்கிறது கூட வாய்ப்பு கிடைச்சிக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பேரை பகைச்சாரு. அதையும் தாண்டி நான் வள்ளுவர் கோட்டத்தில் நான் தனியாக உண்ணாவிரத போராட்டம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து போராடினது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போன கூட்டம் நெய்வேலின்னு பாதி பேர் திரண்டு மக்கள் கூட்டம் இங்கே வேற மாதிரி மாறி அது ஆட்டோமேட்டிக்காக இது சக்ஸஸான ஒரு சுச்சுவேஷனாக மாறிச்சு. அவரோட சேலரியை வச்சு அவர் பேசிட்டார். நான் ஆமாம் அந்த காலத்தில் நான் பிளாக் மணி வாங்கினேன், பட் அதை நான் இப்போ மாற்றிக்கிட்டேன், இப்போ அப்படி பண்ணுறது இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி அவர் பேசிட்டார். ஸோ அவரோட இன்கமை பற்றி இருக்கட்டும், இல்லை என்டையராக ஒரு கரியர் பேஸ் பண்ணி இருக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை பாலிடிக்ஸ் வரேன்னு சொல்லி இது பண்ணிட்டு வரலன்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு பயத்துக்கான ஒரு ஃபேக்டர் கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வரேன்னு சொல்லி யார் வேணா வந்துடலாம், அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லி பல பேரை சந்திக்கணும். அதை அவர் தைரியமாக எடுத்திருக்காரு அப்படின்னும் போது அப்பேற்பட்ட ஒரு தைரியமான ஒரு மனிதன் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அவர் பயப்படணும் அப்படின்லாம் விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா அவரை பயமுத்துறதுக்குன்றது பர்பஸே கிடையாது. ஏன்னா ஹீ இஸ் நம்பர் 1. இன்னைக்கும் நம்பர் 1. 75 வயசு இருந்தாலும் அவர் தான் நம்பர் 1. திருப்பி விஜய் நடிக வந்தாலும் ரஜினி தான் நம்பர் 1. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில
டிஎம்கே மிரட்டுறாங்க, இல்லை ஏடிஎம்கே மிரட்டுறாங்க, பிஜேபிலேருந்து ப்ரெஷர், எல்லா விதத்தையும் சொல்லி பார்த்துட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பிஜேபி சாயம் பூசுறாங்கன்னு சொல்லி நம்ம பிஜேபி தான் சொல்லியிருந்தோம். இவர் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே, இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு சேஞ்ச் வரலன்றதோட டிஎம்கே மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். மேபி ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தால் ஏடிஎம்கே மிரட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் வதந்தி பரப்புறதும் ஒரு குற்றத்தை ரொம்ப ஈஸியாக சொல்லி பரப்புற விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு புதுசு கிடையாது. அண்ட் பயப்படுற ஆள் அவர் கிடையாது. அஞ்சு நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற ஆள் அவர் கிடையாது. அவரை பார்த்து பயந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது நமக்கு தெரியும். ஆதவர்ஜனா இன்னொரு விஷயம் குறிப்பிடும் போது கூட எங்க தலைவர் மாதிரி யாருமே வர முடியாது. எம்ஜிஆருக்கு பிறகு வந்து ரஜினி அவர்கள் தான் வரதா இருந்தது. ஆனா சில மிரட்டல்கள்னால வந்து ரஜினி அவர்களால் வர முடியல. திரும்ப வந்து எதிர்பக்கத்தோட ப்ரொடக்ஷன்லயே அவர் நடிக்க வேண்டிய கட்டாயமும் வந்தது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். எப்படி சார் பாக்குறீங்க? கரெக்ட். ஏன்னா இப்போ அவர் வந்து அவங்க தலைவர் இப்படி நின்னாருன்றது எல்லாருக்குமே தெரியும், ஏன் அப்படி நின்னாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ கொடநாட்டில் போய் நின்று கெஞ்சின விஷயமா இருக்கட்டும், தலைவா படம் ரிலீஸ்க்காக காலில் வந்து கெஞ்சி வீடியோ போட்டதாக இருக்கட்டும், சினிமா துறை வரணும் அப்படின்னும் போது ரஜினி பேரை யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பேரை கூட யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் ஸ்டாபிங் பண்ணுற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஒரு மனிதனை நீங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நேர்மையாக ரசிகர்களுக்கு மூஞ்சிக்கு நேரம் நான் வரலன்னு சொல்லிட்டு போனவர் தான் உண்மையான தலைவர். ஒன்று. ரெண்டாவது, அவங்கேருந்து ஒரு த்ரெட் இருந்தது, ஒரு பயம் இருந்தது, இதனால் அவர் விலகிட்டார். எங்கள் தலைவர் பார்த்தா அச்சம் இல்லாமல் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் மீடியாவை சந்திச்சு பேசலை. அரசியல் வரலன்னு சொல்லிட்டு போன ரஜினிகாந்த் இன்னைக்கு மீடியா பார்த்தாலும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு நோ கமெண்ட்ஸ், மற்றபடி எதை பற்றி வேணா கேளுங்க, நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன் அப்படின்றாங்க. எவ்வளோ விமர்சனங்கள் வரலாம், எவ்வளோ பேர் மீம்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம் விளையாட்டுத்தனமாக இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ். பட் அதை தாண்டி மீடியாவை பார்த்தா மீடியா நண்பர்களே அன்னைக்கு எப்படி பேச ஆரம்பிச்சோம் இன்னி வரைக்கும் அப்படிதான். கடந்த 30-40 வருஷமா பத்திரிகை நண்பர்களை சந்திச்சா அவர் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை அணுகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி இன்னும் மீடியாவை பேசல. ஒரே ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க, அது இன்டர்வியூ எடுத்தவன தான் இன்டர்வியூ எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்களே தவிர அதுவும் இன்னும் வெளில வரல. ஸோ அதனால 2 மாசத்துல இன்னும் எலெக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது இப்போ வரைக்கும் மக்களை சந்திக்கல, பிரஸ்ஸை சந்திக்கல, இதை பண்ணல, நான் மீட்டிங் வச்சு மட்டும் நான் பார்ப்பேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனோ இல்லை வந்து ஒரு சேஞ்சுக்கான ஒரு விஷயமோ கண்டிப்பா தமிழ்நாடுக்கு அது கிடையாது. ஆதவர்ஜனா பேச்சுக்கு முன்னாடி ரஜினி ஆதரவாளர்களுடைய ஓட்டு வந்து ரஜினி ஆதரவாளர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருந்தது? இல்லைங்க, என்னைக்குமே இது வந்து இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் தான். தலைவரை பொறுத்த வரைக்கும் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. 96 பண்ண இன்ஃப்ளூயன்ஸ் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸை தவிர நீங்க உங்களுக்கு ஓட்டு போடாத எதுவுமே கிடையாது. ரசிகனா என் கூட குடும்பத்தை பாரு, அவங்களோட தனிப்பட்ட கருத்துன்றதால என்னைக்குமே அதை ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு. நாங்க ரஜினி ஃபேன்ஸ் எங்களுக்குள்ள இன்டர்னல் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட வி ஹேவ் மல்டிபிள் டிஸ்கஷன்ஸ். ஒருத்தர் டிஎம்கேன்னு சொல்லலாம், ஏடிஎம்கேன்னு சொல்லலாம், பிஜேபி, காங்கிரஸ், எல்லாருக்குமே தனிப்பட்ட கருத்து இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி எதனால் அந்த இடத்துல மேபி 2021 தலைவர் நின்றுந்தாங்கன்னா அரசியல்ல டிஎம்கேவை ஒரு எதிர்கட்சியா பார்த்தாங்க. அதிமுக வளர்ந்து இருக்கும் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் எல்லாருமே எதிர்கட்சியா பார்க்கும்போது ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் இங்க தாவேகா கிட்ட எங்களுக்கு வந்தது எல்லாமே பேக் ஸ்டாபிங் தான். நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை துரோகம். நான் சொன்ன மாதிரி டே 1லேருந்து தலைவர், சூப்பர் ஸ்டார், எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் இப்படிலாம் சொல்லி ஆல்மோஸ்ட் 17 படத்துல ரஜினிகாந்த் சார் பேரை யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 60-65 படத்துல எல்லாத்துலயுமே நான் எவ்வளவு ரஜினி படம் பார்த்திருப்பேன்னு, அண்ணாமலை தம்பி பாட வந்தேன்னு, எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணி தான் உள்ள வந்தார். பட் இங்க அரசியல் மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்தோட தம்பினா அப்படின்னு மாறினார். சரி, அக்செப்டட். விஜயகாந்தும் நமக்கு நண்பர் தான், தலைவருக்கு அக்செப்டட், பிரச்சனை இல்லை. பட் எப்போ வந்து ஒரு காக்கா கழுகுன்ற ஒரு இஷ்யூவை வந்து பெருசாக்கி, ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்ல நேரடியாக நான் பார்க்குறேன், ரஜினி குறிப்பிட்ட விஷயம் வேற, அவர் சொன்னது, அவருக்கு மேலே வந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து அதுலேருந்து மீண்டு வந்தேன், எவ்வளோ குத்தினாலும் நான் மேலே பார்க்கணும்னு நினச்சேன்னு சொல்லி அவர் கழுகுன்னு தன்னை போர்ட்ரே பண்ணாரே தவிர யாரையுமே அந்த இடத்துல காக்கான்னு சொல்லி சுட்டி காட்டல. அங்கே ஆரம்பித்த விஷயம் இவர் அவரோட ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டு அப்படி மைக்கை சுற்றி அப்படி ஒரு நடந்தார், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு ரஜினிக்கு அகெயின்ஸ்டாக பண்ண ஆரம்பிச்சார். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நம்பர் 1 வரணும்னு ஆசை. பட் அது வந்து நம்பர் 1 இன்னும் அங்கே உச்சத்தில் இருக்கும். உண்மையான கரியர் உச்சம் அங்கே இருக்கும்போது நான் தான் கரியரின் உச்சம் சொல்லி வரதுல எந்த வித சந்தோஷமும் கிடையாது, உண்மையும் கிடையாது. ஸோ அதனால யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு உண்மையான ஒரு ரஜினி ரசிகன், ரஜினி தொண்டன் ஆதரவா தெரிவிப்பானான்னு எனக்கு தெரியாது, ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. மேபி படம் திருப்பி நடிச்சா விஜய் இது வேணா போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கான ஒரு இதுதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் சினிமா வாழ்க்கையில ரஜினி அவர்களை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அரசியல் மேடையில் ரஜினி அவர்கள் பெயரை கூட இழுக்கல. அரசியலுக்கு வராமலும் ரஜினி அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் தாவேகா தலைவர் விஜய் வந்து ரஜினி அவர்களுடைய பிறந்தநாள் கூட ஒரு வாழ்த்து கூட சொல்லல. இது எப்படி சார் பாக்குறீங்க? சூப்பருங்க, கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா யார் நீங்க யூ நேம் த பர்சன். இது வரைக்கும் ஒரு 28 ஸ்டேட்லேருந்து இருக்க வேண்டிய சீஃப் மினிஸ்டர்ஸ்ல ஒரு 10-12 சீஃப் மினிஸ்டர் விஷ் பண்ணிட்டாங்க. வேற நாட்டு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் விஷ் பண்ணிட்டாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், சிஎம்லேருந்து எல்லாரும் விஷ் பண்ணும்போது ஒரு விதமான இன்செக்யூரிட்டி ஃபீல் தான் அங்கே ஃபீல் ஆகுது. நீங்க பிடிக்கல வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு நீங்க ஒரு கட்சியோட தலைவர், அழகா இன்னைக்கு நம்பர் 1 சூப்பர் ஸ்டார்னு இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் தான் ரோல் மாடலா வந்திருக்கீங்க. அந்த அளவு கூட வேண்டாம், அவரை பார்த்து நம்ம வியந்து ஓகே 4 படம் பார்த்துருக்கோம்ப்பா, ஒரு நல்ல நடிகர்ப்பா, வயசுல மூத்தவர் நம்ம இருக்கார், அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணுன்றதுல எந்த விதத்திலையும் குறைஞ்சு போறது. அந்த இடத்துல நீங்க வந்து அந்த வாழ்த்து தெரிவிக்க தவறிட்டீங்க அப்படின்னா நீங்க நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க மறுத்துட்டீங்க.
உங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் வளர்ந்து வந்தீங்க, உங்களோட growthக்கான வழி என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியல. ஃபேமிலியை கரெக்டாக இன்னைக்கு பார்க்கறது இல்லை. அப்பா அம்மா அன்னிலேருந்தே இருக்கிறது பல நெகட்டிவ் இதுதான். ஸோ குடும்பத்தையும் பார்க்க முடியல, என் ரோல் மாடலையும் பார்க்க முடியல, என் குருவையும் நான் இது பண்ணல, எந்த ஆஸ்பெக்ட்லையுமே ஜெயிக்காதவங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 7-8 கோடி மக்கள் இருக்கிறத நான் வந்து நம்பர் 1 நின்று நான் பார்த்துப்பேன் அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியாது. ஸோ அதனால இட் இஸ் அ ஃபுல் ஃபெயிலியர் மாடல். திருப்பி படத்துக்கு போயிட்டு அவர் மேபி இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்பர் 1 வரணும்னு ஆசைப்படலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் அரசியலில் இன்னி தேதிக்கு எந்தவித நிலைப்பாடும் கரெக்டாக ஒரு ஸ்டாண்டாக நிற்கிற மாதிரி தெரியல. மக்கள் சப்போர்ட்டும் வந்து அவங்க ரசிகர்களை தவிர யாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா என்ன மாதிரி ஆட்கள்லாம் ஓகே எங்க ரஜினி வரலையாப்பா, யாரோ ஒருத்தர் நல்லதா புதுசாக வராங்களா, ஒரு படிச்ச இளைஞன் வராரா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலான்ற இடத்துல தான் நாங்கள்லாம் இருக்கோம். பட் அது வந்து விஜய் வராருன்னும் போது பண்ணலான்னு ஒரு ஸ்டெப் யோசிக்கும் போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு புத்திசாலியா என்னங்க பண்ணிருக்கணும், எல்லாரையும் சேர்த்துருக்கணுங்க. வாங்க நான் இதை பண்றேன், நல்லது பண்றேன், பாஸ்ட் என்ன இருக்கோ எல்லாத்தையும் மறந்துருங்க, நம்ம நல்லது பண்ணணும், நாட்டுக்கு இதை பண்ணணும், இது நடக்குது, இந்த பாலிசிஸ் நம்ம எடுத்துட்டு வரலாம், இப்படி பண்ணா அது புத்திசாலி. ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு, புஷி ஆனந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவங்க கிட்ட இருந்து பாலிசி கேட்டோம்னா இது மாதிரி தான் வந்து நடக்கும். அண்ட் இது வந்து அவருக்கு என்டையராகவே ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஆகும்ன்றது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. நீங்க சொன்ன மாதிரி இது ஆதவ அர்ஜுனாவோட கருத்து தான். இதுக்கு விஜய் அவர்களும் ஒத்து போய் இந்த கருத்தை சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்குமேங்க இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்லேயே ஐ திங்க் வாரிஸ் ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். சரத்குமார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னாங்க, அங்கதான் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அன்னைக்கே என்ன சொல்லியிருக்கணும், இல்லைங்க என்ன இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் என் தலைவருங்க ரஜினி சார், அவர் போய் சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது நான் எப்படிங்க அப்படின்னு சூர்யா அதை சொல்லியிருக்காரு, அஜித் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு, விக்ரம் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பேர் சொல்லும் போது விஜய்க்கு அப்ப அந்த ஒரு ஆசை இருக்கு, நம்ம தான் சூப்பர் ஸ்டார், நம்ம தான் தலைவர், நம்ம தான் அடுத்த சிஎம். ஸோ எல்லா இதுக்குமே தன்னோட ஆசை இருக்கு அப்படின்னும் போது அங்கேயே அவர் வந்து நிராகரிக்காத ஆள். அப்படி சொல்லாதீங்க சார்னு சொல்ற இடத்துல அவர் இன்னைக்குமே கிடையாது. இப்ப ரஜினி கிட்ட போயிட்டு உலகநாயனோட நீங்க தாங்க நம்பர் 1 சிரிப்பாரு, இல்லைங்க அவரு தாங்க என்னங்க கமலுங்க அப்படின்னு. அது பெருந்தன்மை, அது உண்மை, மனசுலேருந்து வர வார்த்தை. என்ன இருந்தாலும் ரஜினிகாந்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் நம்பர் 1 இருந்தாலும் சரி, ஃபேன் பேஸ்ல நம்பர் 1 இருந்தாலும் சரி, என்னோட பெரியாள் கமல்ஹாசன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆத்ம திருப்தியா ரொம்ப ஆனந்தமா சொல்லுவார் ரஜினி சார். அதுதான் ரஜினிகாந்த். அது விஜயால் சொல்ல முடியாது. அஜித் பெரியவர்னு சொல்ல வேண்டாம், விஜயகாந்த் பெரியவர்னு சொல்லலாம், ரஜினி பெரியவர்னு சொல்லலாம், யாரையுமே ஒத்துக்க மாட்டார். ஆனா உண்மையா பிசினஸ் பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் 50 கோடி முதல்ல எடுத்தது படையப்பா படம் ரஜினிகாந்த், 100 கோடி எடுத்தது சிவாஜி, 300 கோடி எடுத்தது எந்திரன். இன்னி வரைக்கும் 2.0 தான் 850 crores அடிச்சு இண்டஸ்ட்ரி ஹிட். என்டையர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இன்னி வரைக்கும் இருக்கிற நம்பர் 1 ஹையஸ்ட் கலெக்டட் மூவி 2.0. ஸோ எல்லா கலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரஜினிகாந்த் கிட்ட தான் இருக்கு. இது வந்து ஆர்கானிக் டேட்டா, உண்மையா ப்ரொடியூசர் தரப்புல இருந்து வர டேட்டா. அந்த ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு வியூஸ் போச்சு அதெல்லாம் வந்து பாட்ஸ்ல பண்ணலாம், அதெல்லாம் வந்து ப்ரூஃப்லாம் எதுவும் கிடையாது. ஸோ 1 மில்லியன் வியூ போச்சு, 10 மில்லியன் வியூ போச்சு, அதெல்லாம் வந்து யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். அதுல விஜய் நம்பர் 1 சொல்லிக்கிறாங்க, சொல்லிக்கிட்டோம். அதனால எந்த ப்ரொடியூசருக்கும் லாபம் கிடையாது, ரசிகருக்கும் லாபம் கிடையாது, சண்டை மட்டும் தான் மிஞ்சம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போட்டி போடுறதுக்கு நல்ல ஆரோக்கியமா எடுத்துட்டு வந்து ஏதாவது பண்ணலாம். ஸோ நீங்க கேட்ட கேள்வியிலே ஆதவ அர்ஜுனா சொன்ன கருத்துக்கு இந்நேரம் அதெல்லாம் கிடையாதுங்க, அது வந்து தனிப்பட்ட இதுல அவரோட கருத்தை தவிர இது என் கருத்து கிடையாதுன்னு ஒன்று சொல்லியிருக்கணும். அவர் சொல்லல. ஸோ நல்ல லீடருக்கான ஒரு எக்ஸாம்பிளா நான் பார்க்கல. அது சினிமால இருந்த வரைக்குமே விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் அரசியல் வாழ்க்கைக்குள்ள என்ட்ரு ஆகும் போதுதான் இது மாதிரி கருத்து வேறுபாடுகள் வருது. உண்மையிலேயே எதிரியா பாக்குறாங்களே, இது வெறும் கருத்து வேறுபாடு மட்டும்தான். இது அவங்க தரப்புல இருந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல்னால ஒரு எதிரியா பாக்குறாங்களே தவிர, இன்னைக்கு விஜய் போய் ரஜினியை பார்க்கணும்னு நினைச்சா கூட என் அன்பு தம்பி திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தோல்ல கை போட்டு போறவர் தான் ரஜினிகாந்த். அப்பேற்பட்ட சத்யராஜா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாரும் வந்து நேருக்கு நேரம் பேரை சொல்லி தாக்கியிருக்காங்க. படத்துல நடிக்கும் போது கட்டி பிடிச்சி ஆடியோ லான்ச்ல சத்யராஜை பத்தி பேசுறாரு, எதிரியா இருந்துட்டு போயிடலாங்க, மூஞ்சி நேரம் பேசிட்டாருங்க, சந்தோஷங்க அப்படின்ட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவரை எதிர்க்கணும், அவரை வந்து நம்ம பழிக்கணும் அப்படின்னா வேற யார் வேணா பண்ணிருக்கலாங்க. விஜய் பண்றது ரொம்ப தப்புன்ற. ஏன்னா நம்மளோட ரோல் மாடல் இன்னி வரைக்கும் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட கே பாலச்சந்திர வந்து இன்னைக்கும் குருன்னு தான் சொல்றாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு 50வது வருஷத்துல சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஜொலிக்கிற ஒரு இடத்துல 75 வயசுல இருந்தாலும் கே பாலச்சந்திர மதிக்கிறது அந்த இது மாறல. திரு கமல்ஹாசன் நண்பர்னு சொல்லி இன்னி வரைக்கும் அது மாறல. எந்த விஷயமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவருக்கு ஒரு படம் பண்ணணுமா, நான் பண்றதுக்கு ரெடி. எல்லாருக்குமே அந்த ரெஸ்பெக்டும் இதுவும் கொடுக்குற இடத்துல இருந்துட்டு ரஜினிகாந்த்னு பேரை சொல்லி அண்ணாமலை டயலாக பேசி நீ உள்ள வந்துட்டு எல்லா படத்துலயும் அந்த உன்னோட வெயிட்டேஜ் மைலேஜ்க்காக ரஜினிகாந்த் பேரை யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பேரை யூஸ் பண்றதுக்கே தயங்குற அப்படின்னா இன்செக்யூரிட்டின்ற ஒரே வார்த்தை தான். தனக்குள்ள இருக்கிற ஒரு அந்த பாசிட்டிவ்னஸ்ன்னு வாங்க, அது மாதிரி இன்செக்யூரிட்டி. ஐயோ நம்ம தானே ஃபர்ஸ்ட், நம்ம இல்லையா அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை, வேற எதுவுமே கிடையாது. ரஜினி இந்த கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் ரஜினி அவர்களோட ரியாக்ஷன் எப்படியா இருக்கும்? சிரிச்சிருப்பாரு, வேற என்ன பண்ணிருப்பாரு. தலைவரை பொறுத்தவரைக்கும் எதுவுமே இல்லைங்க. என்ன அவரை பத்தி நேரா விமர்சனம் பண்ண ஒரு குழந்தை மாதிரி, உண்மையான ஒரு பியூர் சோல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆத்மார்த்தமா ரொம்ப சந்தோஷமான ரொம்ப அழகான ஒரு மனிதன் அவர் வந்து 75 வயசு குழந்தை, சிம்பிளா சொல்லணும்னா. ஏன்னா அவரை வந்து இன்ட்ராக்ட் பண்ண நிறைய பேர் சொல்ற விஷயம் நம்ம கேட்டா வியந்து போய் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கேட்க. அவ்வளோ பெரிய உச்சத்துல இருப்பார், அவ்வளோ பெரிய ஸ்டாரு. ஒரு சின்ன விஷயத்த சொல்லும் போது கூட அப்படியே ரொம்ப வியந்து போய் கேட்பார், அப்படியா இது இப்படியா அப்படியா அப்படின்னு கேட்பார். ஸோ அப்பேற்பட்ட விஷயம் இன்னும் லேர்ன் பண்ணணும் அவருக்கு ஆசை.
75 வயசுல இன்னும் புதுசா ஏதாவது இருக்கா, இதுல ஏதாவது பண்ணலாமா, இந்த ஸ்டைல் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து ஹீஸ் லேர்னிங் ஸ்டில். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராப்பரான ரீசனுக்காக கொரோனா டைம் நம்ம அரசியல்னு சுயநலத்துக்காக வந்தோம்னா மக்களை இழந்திருப்போம். இன்னைக்கு கரூர்ல 40 உயிர் இங்க போயிருக்குன்னா கண்டிப்பா அன்னைக்கு தலைவர் வந்திருந்தாங்கன்னா அவரை பார்க்க வந்து ஒரு 400 உயிர் போயிருக்கும், டவுட்டே கிடையாது. அதை அழகா அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ரொம்ப அழகா ப்ரோஆக்டிவா அதை தடுத்து வெளில போனார். ஸோ அதுக்கு கெட்ட பேர் 1 வருஷம் 2 வருஷம் நான்லாம் ரொம்ப கோவமா இருந்தேன். என்ன தலைவா இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம், இவ்வளவு இது பண்ணிருக்கோம் மனசார கோவம் இருந்தேன். போக போக இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் எடுத்த டிசிஷன் ஒரு மகான் அவர். ஏன்னா அவர்லாம் தேவையில்லை, அவர் ஹாப்பியா நடிக்கிறாரு. 75 வயசு நம்ம பார்த்து அப்படியே அந்த ஒரு 5 நாள் அந்த ஃபர்ஸ்ட் 5 நாள் தேட்டர்ல வேற என்ன சந்தோஷம் வேணும் ரசிகர்களுக்கு. அவர் பாட்டு பண்றாரு. அரசியல் பண்றதுக்கு பல பேர் இருக்காங்க, நல்லவங்க யாராவது வந்து நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதான். ஸோ மற்றபடி விஜய் சென்சிபிளா யோசிச்சு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் வந்திருக்கும். இன்னைக்கும் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு கோவத்திலயோ இந்த வெளிப்பாடு மட்டும் கிடையாது, ஓட் பேஸ் அதிகம் விஜய்க்கு இருக்கிறது. மோர் தென் 10 to 12% கண்டிப்பா பேஸ் இருக்கு. பட் அது எல்லா தொகுதியிலையும் வின் பண்றதுக்கான வாய்ப்பான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. மேபி அவர் நிற்கிற ஒரு தொகுதி வேணா ஜெயிக்கலாமே தவிர, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அண்ட் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு செக்மெண்ட் எல்லாருமே டிவிகே சைடு விஜய் சைடு இருக்கு ஆதரவு. அது விஜய்ன்ற ஒரே ஒரு பிராண்ட் தான். அந்த கொள்கைக்காகியோ அங்க இருக்கிற பாலிசிக்காக அங்க இருக்கிற நலத்திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ அது ரொம்ப ஹர்ட் ஆகும். அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு அது பெரிய பாதிப்பாக ஏற்படும். அவ்வளோதான் விஷயம். மற்றபடி விஜய் மேலே தனிப்பட்ட கோவமோ கருத்தோ ரசிகர்களுக்கும் கிடையாது, தலைவருக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ நல்ல திட்டத்தோட வந்து போய் பார்த்து உங்களோட ஆதரவு வேணும்னு நிஜமா கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ரெஸ்பெக்ட் அடிப்படையில் கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் கால நிலவரமே வேற. அதை பண்ண மறுத்துட்டாங்க. தாவேக்கா கட்சியில ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரஜினி அவர்கள் பத்தின இந்த விமர்சனமும் கூட இன்னுமே இது ரசிகர்கள் கிட்டயோ இல்ல மக்கள் கிட்டயோ எந்த விதமான கருத்துக்களை எடுத்துட்டு வந்து சேர்க்க போகுது? ரொம்ப ஒரு மாதிரி சைல்டிஷா இருக்குன்றது தான் பாயிண்ட். ஏன்னா இப்போ இந்த நேரத்துல தான் இன்னும் 2 மாசம் என்னென்ன பூத் கமிட்டி ஒர்க் பண்ணிருக்கணும். அதுக்கான அர்த்தம் கூட நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா என் கூட நிறைய பேர் பழகிறவங்க எல்லாருமே அந்த ஏஜ் கேட்டகரி, ஒரு 10 இயர்ஸ் எங்கர் 5 இயர்ஸ் எங்கர் எல்லாருமே விஜய் கட்சியில சேர்ந்துட்டேன், இதுல இந்த இணை செயலாளராக இருக்கேன், இதுவா இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன ஒர்க் பண்றேன்னு கேட்டால் எதுக்குமே தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் விசில் ஊதணும், கொடியை பிடிச்சிட்டு வரணும், அங்கங்க கொடி நடணும், இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணி இதுக்காக நாங்க போராட போறோம், இதுக்காக நாங்க வந்து இதை நாங்க அமல்படுத்த யோசிக்கிறோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா மேபி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்குன்னு நினைக்கலாம். ஸோ அதனால மேலும் மேலும் அவங்க வந்து எதிரியை சம்பாதிக்கிறாங்க. அஜித் ஃபேன்ஸை எதிரியாக்கிட்டாங்க, ஆல்ரெடி ரஜினி ஃபேன்ஸை எதிரியாக்கிட்டாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி சென்ட்ரல்ல, காங்கிரஸ்ல, நாம் தமிழர்ல அங்க சாட்டை எண்ணெய் போட்டு பொழந்துன்னு இருக்காங்க. ஸோ எப்படி கூட்டி வச்சு பார்த்தாலும் விஜய் ஃபேன்ஸை தவிர எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த இடத்துல ஒரு 2வது கட்சி கூட வந்து சேரல. இன்னும் அலையன்ஸுக்கு ஓப்பன் டு அலையன்ஸ்னு ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னாங்க, யாருமே வந்து சேர்ந்த மாதிரி தெரியல. ஸோ இது அவங்களா அவங்க தலையில மண்ணை போட்ட மாதிரி தான். இது வந்து சினிமா மாதிரி நினைச்சிட்டாங்க, நாங்க எங்க ரசிகர்கள் போதும், நாங்க ஃபர்ஸ்ட் டே பார்த்தா போதும், நாங்க தான் கெத்து அப்படின்ட்டு. இது அரசியல்னும் போது 8 கோடி மக்கள் 7.5 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா எல்லாரோட பல்ஸும் அந்த இடத்துல வேணும்ன்றத புரிஞ்சுக்காத அளவுக்கு இம்மெச்சூர்டா இருக்காங்க. ஸோ அதை அவங்க க்ரோ ஆகணும். இட் வில் டேக் டைம். நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் நடிகரா இருந்து அரசியல் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ரசிகர்கள் ஓட்டு அது ஓட்டா மாறுதா இல்ல ரசிகர்களுடைய வாக்குதான் ரொம்பவே வந்து முக்கியம். இப்போ எல்லா ரசிகர்களுமே அப்படி பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாங்க. இது நான் சொன்னதுதான். இப்போ 2021 முன்னாடி 2018 நாங்கெல்லாம் பூத் கமிட்டி ஒர்க் பண்ணியிருக்கோம். ராகவேந்திரா மண்டபத்தில் என்னென்ன வேலை செய்யணுமோ, அடுத்தது ரஜினி மக்கள் மன்றம்ன்றது கட்சி பேர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையுமே அது ஒரு 2-3 இயர்ஸ் வி ஒர்க் வெரி ஹானஸ்ட்லி. நிறைய டிபேட் ஷோஸ்க்கு போனோம், நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பேசணும், ஆன்மீக அரசியல்னு அவர் சொன்னது வந்து அது என்ன மாதிரி ஆன்மீகம்ன்றதுலாம் எல்லாம் நிறைய ஸ்பிட் பண்ணிலாம் பேசணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்நேரம் நம்ம ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி இதை 4 பேருக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கணும். ஒரு 10 பாயிண்ட். இப்போ ரீசனாக இந்த கேஸ் சிலிண்டர் விஷயம் சொன்னாங்க, அந்த சிலிண்டர் ரிலேட்டடான விஷயம் ஒரு 8 மாசம் முன்னாடி சொல்லியிருக்கணும். இதை தான் நாங்கள் பண்ண போறோம், இதான் இந்த திட்டம், இது ஜெயிச்சா இதை பண்ண போறோம், கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு இந்த 1 சவரன் இது தரப்போறோன்றதெல்லாம் எப்பயோ பண்ணிருக்கணும். இதெல்லாம் ஓட்டு முடிஞ்சு எலெக்ஷன் முடிய போற நேரத்தில் உட்காந்து இது சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் எலெக்ஷன் அன்னைக்கு ரிலீஸ் நீங்க சொல்லுங்க, பாதி பேர் ஓட்டு போட மாட்டான், படத்துக்கு போயிடுவான். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் இம்மெச்சூர்டா இருக்காங்க. அந்த மெச்சூரிட்டியை ஃபர்ஸ்ட் வளர்க்கணும். ஏன்னா விஜய் பேசுற சில மாடல்ல இனிஷியலா ரொம்ப ஒரு மாதிரி கிளவரா பேசுன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க யாருன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி ஃபேக்காவும் ரொம்ப ஒரு மாதிரி வேடிக்கையாகவும் தான் இருக்கு. அதை கொஞ்சம் மாற்றணும். ரொம்ப அழகா மனசுல பட்டதை பேசிட்டு போயிட்டாங்கன்னா தேர் ஆர் சம் சான்சஸ் ஏதாவது கொஞ்சம் மீண்டு வரதுக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது ரஜினி அவர்களுமே ஒரு ஆதரவு, சரி வந்தா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஆனா இப்பவுமே வந்து விஜய் அவர்கள் ரஜினிக்கு எதிர்க்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ரஜினியோட ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்குமா? இருக்க வேண்டான்றது எங்களோட கருத்து, இருக்காதுன்றது தலைவரோட கருத்து. எந்த விதத்துலையுமே ஒரு இது இல்லைங்க. அட்லீஸ்ட் நீங்க நல்ல பாலிசி சொல்லிட்டீங்க, என்னை எதிர்த்து பேசிட்டீங்க அப்படின்னாலும் சரி, பாலிசிஸ்க்காக நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே, இவர் தம்பி தான், நமக்கு என்ன இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ பண்ணலாம் அப்படின்றதுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு பர்த்டேக்கு வாழ்த்து தெரிவிக்க மறுத்தவர்கிட்ட நம்ம அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறதே தப்புன்றது தான் என்னோட பாயிண்ட். ஸோ தலைவர் சைட்லேருந்தும் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட்ன்றதான் நான் உணர்றேன்.
ரசிகர்கள் ஒருத்தரும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு தலைவர் சொன்னதுக்காக இல்லை தலைவரவே வேண்டான்னு சொன்னாலும் நான் ஓட்டு போடம்பா விஜய்னு சொல்லி இது வரைக்கும் நான் ஒரு ரஜினி ரசிகர் பார்க்கல. அங்க பசங்க சொல்லலாம், விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க ரஜினி ரசிகர்கள் ஓட்டே எங்களுக்கு வேணான்னு. அந்த இடத்துல தெரிஞ்சு ரொம்ப வேடிக்கையா, ரஜினி ரசிகர்கள் ஓட்டுனாலும் நாங்களும் காமன் மேன்ல வருவோம்ப்பா, ஓட்டு போட ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஒரு மாஸ் செக்மெண்ட்டும் ரஜினி ஃபேன்ஸ்ன்ற ஒரு செக்மெண்ட் லேக்ஸ்ல இருக்காங்க. அந்த ஓட்டு இந்த இடத்துல லாஸ் ஆக போகுதுன்றதும் ஒரு பெரிய இந்த பாயிண்ட் தான். ஓகே, இப்போ ஆதவ அர்ஜுனா இந்த பேச்சுக்கு அப்புறமா ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே வந்து கோவமாவும் இருக்கிறாங்க. இதன் பிறகு இப்ப கடைசியா வந்து ரஜினி ரசிகர்களுடைய சப்போர்ட் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்காது, 200% இருக்காது. இது வந்து அட்லீஸ்ட் விஜய் ஏதாவது பண்ணியிருந்தாவது சரி ஓகே விஜய் அவரோட இதுல பண்றாருன்னு சொல்லலாம். ஆதவ அர்ஜுனால ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஆதவ அர்ஜுனாவே விஜய்க்கு எதிரின்னு தான் நினைக்கிறேன். அங்க இருக்க ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப சர்வசாதாரணமா நல்லது பண்றேன்ற பேர்ல போற வரவங்களெல்லாம் எதிரியா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ இது வந்து அவங்க கட்சிக்கும் நல்லது இல்லை, விஜய்க்கும் பர்சனலா நல்லது இல்லை. ஆல்ரெடி அவர் மனக்குழப்பத்துல நிறைய இருக்காரு. விஜய் பர்சனல் ப்ராப்ளம், ஒர்த் இல்லைன்னு சொல்றாரு, ஃபேமிலி விஷயத்த, எவ்வளோ விஷயத்த, அவ்வளோ ப்ராப்ளம்ஸை அவர் அணுகிட்டு இருக்காரு. அதுலேருந்து அவர் வெளில கூட்டு வந்து நல்ல விஷயமா எடுத்துட்டு போனோம். தேவையில்லாம 4 பக்கம் சண்டையை உருவாக்கி அடி வாங்க வச்சுட்டு இருக்காங்க. அது நல்லா இல்லை. அண்ட் திருப்பி படத்துக்கு வந்துருவார் விஜய்ன்றதை எல்லாருமே நம்புறாங்க. இதன் பிறகு இந்த இஷ்யூ அப்படியே போயிட்டே இருக்குமா இல்ல ஸ்டாப் ஆகிறதுக்கு எது வாய்ப்பு? அது அவங்க கையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க பேசாம இருக்கிறது இன்னும் பெட்டர். ஏன்னா லீடர் வந்து வெளில மீடியாவை பார்த்து பேசணும். ஆதவ அர்ஜுனா மாதிரிலாம் பேச வச்சானா இப்ப விஜய் அங்க பயந்துட்டு இருப்பாரு, தேவையில்லாம எதுக்குப்பா இந்த ஆதவ அர்ஜுனால இப்படி பேசினாருன்னு சொல்லி. அதனால விஜய் வந்து முடிஞ்ச அளவுக்கு மீடியாவை இதுக்கப்புறமா சந்திக்காம இன்னும் 1.5 months 2 months தான் இருக்கு. பார்த்து இதுதான் விஷயங்க, இதுதான் கொள்கை, இதுதான் எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது, இது கிடையாது, இந்தந்த விதமான ஓட்ஸ் இதுதான் நாங்க வந்து கலெக்ட் பண்றோம் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பேசினா கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும் அவங்களுக்கு. அது இல்லாம திருப்பி ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் பேசியிருந்தாங்கன்னா விஜய்க்கு தான் பேக் ஃபேர் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த மேடையில வந்து ரஜினி அவர்கள் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். நீங்க சொல்லும் போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால ரஜினி அவர்களை வந்து இழுக்கிறாங்க. 100%. சோ ரஜினி அவர்கள் மேல ஒரு பயம் இருக்கா? சரி, நம்ம அரசியலுக்கு வரலனாலும் தலைவர் மேல ஒரு பயம். கண்டிப்பா பயம் இருக்கணுங்க. பயம் இல்லாம கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவர் வந்து இவரை சுத்தி தான் 30 வருஷம் இவர் அரசியலே வரலனாலும் ரஜினியை சுத்தி தான் எலெக்ஷன்ஸ், ரஜினியை சுத்தி தான் பாலிடிக்ஸ். நீங்க ஓட்டு போடுற அன்னைக்கா இருந்தாலும் அப்பேற்பட்ட நடிகர் அப்படின்றதுக்காக போய் மைக்க நீட்ட மாட்டாங்க. பட் ரஜினியோட கருத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஸ்டெல்லா மேரிஸ்ல எலெக்ஷன் அன்னைக்கு நீங்க பாருங்க 8, 8:30, 9 மணிக்கெல்லாம் போயிட்டு 10 சேனலும் மைக்க நீட்டுவாங்க. அது உண்மை. அதனால ரஜினியை சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மேல இருக்கிற அச்சமும் பயமும் எல்லாருக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேடம்.